ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கிற இந்த பொண்ணு எந்திரிச்சு போய் பாத்ரூம் போலான்னு கண்ணாடி வழியா பாக்குறா. பார்த்தா இவங்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னால இருந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டே பாத்ரூமோட சேர்த்து காணோம். அதை பார்த்து இவ பயங்கர ஷாக் ஆயிடுறா. அதனால அந்த பொண்ணு உடனே ஓடி போய் அங்க இருக்கிற ஒரு வெயிட்ரஸ் கிட்ட சொல்றா. அதை கேட்டு அவரும் என்னடா அதுன்னு போய் பாக்குறாரு. பார்த்தா பின்னால இருந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டே காணோம், அப்படியே எம்டியா இருக்குது. அதை பார்த்து அவருக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. ஆனா அப்ப கூட ஒரு பேசஞ்சர்ஸ் எல்லாம் பயப்பட போறாங்கன்னு சொல்லிட்டு வெளியில காட்டிக்காம இல்ல இந்த ட்ரெயினே இப்படிதான், பின்னால எந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டும் இல்லன்னு போய் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மத்த பேசஞ்சர்ஸும் நான் பாத்ரூம் போகணும்னு கேக்குறாங்க. இப்ப அவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அதே நேரத்துல அங்க இருக்கிற இன்னொரு பேசஞ்சர் எந்திரிச்சு வந்து என்னுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் பின்னால இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல தான் உட்கார்ந்துட்டு வந்தாங்க, இப்ப அந்த பெட்டியையே காணோம், நான் அவங்களை எங்க போய் தேடுவேன்னு கேக்குறாரு. அதனால அவரு இனிமே வேற வழி இல்ல, உண்மையை மறைச்சா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி நம்ம ட்ரெயினுக்கு பின்னால இருந்த ஒரு பெட்டி நம்ம கடைசியா கிராஸ் பண்ண டனலுக்குள்ள தொலைஞ்சு போயிருக்கு. இது எதனால நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல, ஆனா ரெஸ்கியூ டீமும் ஆந்தி வேல வந்துகிட்டே இருக்காங்க, அதனால அமைதியா உட்காருங்கன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அங்க இருக்கிற ட்ரெயினுடைய எலக்ட்ரிக்கல் போர்டை ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா உள்ளலாம் ஏதோ ஜெல் மாதிரி ஊத்திக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அதை பாக்குறதுக்கே ஏதோ பல வருஷம் பாலடைஞ்சு போன எலக்ட்ரிக்கல் போர்டு மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு அவரு அப்படியே எதிர்ச்சியா திரும்புறாரு. பார்த்தா விண்டோல கடைசி பெட்டியில இருந்த பேசஞ்சர்ஸ் உடைய ஃபேஸ்லாம் தெரியுது. அதுவும் அவங்களுடைய ஃபேஸ்லாம் நார்மலான மனுஷங்க மாதிரியே இல்ல, ஏதோ பேயுடைய மூஞ்சி மாதிரி இருக்குது. அதை பார்த்து அவரு பயங்கரமா பயந்து போய் ஓடி போய் அங்க இருக்கிற ஒரு ஆபீசர் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அதை கேட்டு அவரும் அதிர்ச்சியில பின்னால இருக்கிற பெட்டியை நம்ம கலட்டி விடணும்னா ப்ராப்பரா செக்யூரிட்டி கோட் போட்டு மேன் பவருடைய உதவியோட தான் கலட்ட முடியும், அதுவாவே கலண்டுக்கிறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லன்னு சொல்றாரு. சொல்லிட்டு போய் அந்த 5 நம்பர் பெட்டியுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் அவருக்கே தெரியுது அந்த ட்ரெயின் லாஸ்டா வந்த ஒரு டனலுக்குள்ள நுழையும் போது 5 நம்பர் பெட்டிக்குள்ள இருந்த அந்த பேசஞ்சர்ஸ்க்குலாம் பயங்கரமான ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அதை பார்த்த இவர் கூட வேலை செய்யறவரும் பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. ஆனா இந்த விஷயத்தை அங்க இருக்கிற மத்த பேசஞ்சர்ஸ் கிட்ட சொன்னா ரொம்பவே பயந்து போயிட போறாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம மறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் இன்னொரு டனலுக்குள்ள நுழையுது. அப்பதான் இவங்களுக்கே புரிய வருது 5 நம்பர் பெட்டிக்குள்ள இருந்தவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. என்னன்னா ட்ரெயின் அந்த டனலுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஏதோ ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ் வந்து அங்க இருக்கிற ஒவ்வொரு பேசஞ்சர்ஸ் உடைய கழுத்தையும் போட்டு பயங்கரமா நெருக்குது. அவருக்கு போய் உதவி பண்ணலாம்னு இன்னொருத்தர் ஓடி போனா அவருடைய கழுத்தும் அதே மாதிரி நெருக்க ஆரம்பிக்குது. போக போக பார்த்தா அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கழுத்தையா போட்டு பயங்கரமா நெருக்குது.